விஷயத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட கட்சி அதிமுக சப்போர்ட் பண்றாங்க, அவங்க வக்கீல் போயிட்டு இருக்காங்க. இல்லாதது பாதி உண்மை சொல்றாங்க, பாதி இப்போ என்ன நிலைப்படும் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை அந்த விமர்சனங்கள் பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்க? இல்லை பெண்களை பற்றி பேசுவதை ஒருபோதும் அவதூறுகள் செய்வதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இதை வன்மையாக கண்டிக்கிறோம். வரம்பு இருக்கு எல்லாத்துக்குமே. உனக்கு பேசுறதுக்கு சுதந்திரம் கொடுத்துருக்கு. காங்கிரஸ் பேரியக்கம் தான் உனக்கு எழுத்துரிமை, பேச்சுரிமை, கருத்துரிமையெல்லாம் சுதந்திரப்பவே சட்ட மேதை பாபா சாஹிப் அம்பேத்கர் வந்து அரசியலமைப்பு சட்டத்தில் எழுதியிருக்கார். ஆனால் உனக்கு சுதந்திரம் இருக்கிறதுக்காக என்ன வேணாலும் பேச முடியுமா? கையை வீசி நடக்கலாம். நடக்கும் போது உன்னுடைய கை பிறர் மூக்க தொடக்கூடாது. ஆனால் பெண்களை பற்றி எதுக்காக அவ்வளோ வன்மையாக பேசணும்? பேச வேண்டிய காரணம் என்ன இருக்குது? இதை ஒருபோதும் காங்கிரஸ் பேரியக்கம் அனுமதிக்காது, வன்மையாக கண்டிக்கிறோம். மாற்று கட்சி இல்லைங்க, எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், எங்களுடைய தோழர்கள் இருங்க அங்கே இருக்கிற மகாசபையை சேர்ந்தவங்கெல்லாம் சொல்கிறாங்க அது சரியாக பராமரிக்கலன்ட்டு. இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஆலயம் அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் காங்கிரஸுடைய ஆலயம் பெருந்தலைவர் காமராஜர் நினைவு ஆலயம் தான். அதில் மாற்றுக்கருத்து கிடையாது. அங்கே வந்து பராமரிப்பு இல்லாமல் இருக்கிறதுல மாற்றுக்கருத்து இல்லை. உடனே அதிகாரிகள் இன்றைக்கி காலையே வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன தேர்தல் ஒரு நிமிஷம் 17ஆம் தேதி நான் அறிவிக்கிறாங்க தலைவராக, 21ஆம் தேதி பொறுப்பேற்கிறேன். 21ஆம் தேதி தேர்தல் பணியில் வெளி மாவட்டத்திலேயே இருந்திருக்கேன். இப்போ தான் தேர்தல் வேலை முடிச்சுட்டு கேரளா பொறுப்பாளராக போட்டாங்க. வயநாடு போயிருந்தோம். வயநாடு முடிச்சுட்டு ஆந்திரா போயிருந்தோம். இப்போ இடையில ஒரு மிகப்பெரிய துக்கம் எங்களுடைய கட்சியில். அதுக்கு 2-3 நாள் போயிட்டு இருந்தோம். நேற்றுக்கு நேரம் கிடைச்சது போய் பார்த்தோம். இனிமேல் இதை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். இல்லை, நான் இங்கே காமராஜருடைய இல்லத்துக்கு தான் போனேன், நினைவிடத்துக்கு போகல. அதனால தான் அவருடைய இல்லத்தையே இங்கே போட்டோம், படமாக போட்டு செஞ்சோம். இப்போ மாநில தலைவராக இருந்தப்ப எல்லா மாவட்டங்களிலையும் போயிட்டீங்களா? இன்னும் எந்த மாதிரியான அடுத்த தலைமுறைக்கு எல்லா மாவட்டங்களிலும் சுற்றுப்பயணம் செய்திருக்கிறோம். இப்பொழுது கட்சியுடைய கட்டமைப்பை பலப்படுத்துவதற்கு வருகின்ற 11ஆம் தேதியிலிருந்து சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்க இருக்கிறோம். ரைட், நன்றி. எந்த மாதிரி ஒரு முக்கியத்துவம் கொடுக்க போறீங்கன்னா, இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் காங்கிரஸ் வந்து கொஞ்சம் இப்போ எப்படி இருக்குது, பெண்களை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்ற வேட்பாளர்கள் எப்படி புதிய முகம் புதிய ரத்தம் வந்திருக்கிறார்களோ அதே போன்று இளைஞர்கள் இளம் ரத்தம் கட்சியுடைய கட்டமைப்பை வலிமைப்படுத்துவதற்கு வருவார்கள். தேங்க்யூ. கொடுத்த வாக்குறுதி திமுக அரசு நிறைவேற்றல. 3 ஆண்டுகள்ல விலைவாசி உயர்வு கடுமையாக எடுத்திருக்காங்க, வெள்ள பாதிப்பு கொண்டு வந்து கொடுத்திருக்காங்க. 3 ஆண்டில் மூழ்கடித்த தமிழகம் அப்படின்னு சொல்லி அதிமுக எதிர்பிரச்சாரம் பண்றாங்க. கூட்டணியில் இருக்கிறீங்க அதிமுகவுடன். சரி ஏங்க, அதிமுக என்ன செஞ்சிருக்காங்க 10 ஆண்டுகளா சொல்லுங்க. ஏதாவது ஒரு பணியை செஞ்சிருக்குன்னு சொல்லுங்க. கொடுத்த வாக்குறுதியை வந்து நிறைவேற்றிருக்காங்கன்னு சொல்லுங்க. ஆனா எதையுமே செய்யலையே. இவங்க 90 விழுக்காடு நிறைவேற்றிருக்காங்க. கடன் சுமையை தான் வச்சுட்டு போயிருக்காங்க அதிமுக. எவ்வளவு கடன் சுமை? இவங்க ஆட்சி பொறுப்பு ஏற்கும் பொழுது கொரோனா பெருந்தொற்று ஏறக்குறைய வந்து 6 மாதங்கள். அதற்கு பிறகு வரலாறு காணாத காற்றாற்று வெள்ளம், பெருமழை, அதையெல்லாம் எதிர்கொண்டு நிதி ஆதாரம், நிதி சுமையோடு பொறுப்பேற்றவர்கள் திறமையாக கையாண்டு கொண்டு இருக்கிறார்கள். அதெல்லாம் மாற்றுக்கருத்து இல்லை. தவறுன்னா நாங்கள் தவறை சுட்டி காட்டுறோம். பாராட்ட வேண்டிய இடத்துல நாங்கள் பாராட்ட கடமைப்பட்டிருக்கோம். சட்டம் ஒழுங்கு மிக சீர்கெட்டு இருக்கு, போதைப் பொருட்கள் அதிக அளவு புழக்கமா இருக்கு, இளைஞர்கள் குற்றச்சாட்டு தொடர்ந்து அதிமுக. இந்த போதைப் பொருள் இந்த போதைப் பொருளை வந்து கொண்டு வரது யார்? எங்க உற்பத்தி ஆகுது? போதைப் பொருள் எங்க உற்பத்தி ஆகுது? ஆப்கானிஸ்தானில் உற்பத்தி ஆகுதுன்னு சொல்றோம். நான் வேற நாடுகளில் தான் போதைப் பொருள் இறக்குமதி செய்யப்படுது. அந்த போதைப் பொருட்கள்லாம் யார் கட்டுப்படுத்தணும்? இராணுவம் யார் கையில் இருக்குது? இந்தோ திபெத் பார்டர் போலீஸ் யார் கையில் இருக்குது? ரிசர்ச் அண்ட் அனலைசிஸ் விங் ரா யார் கையில் இருக்குது? இன்டெலிஜென்ஸ் பியூரோ ஐபி யார் கையில் இருக்குது? சிஆர்பிஎஃப் யார் கையில் இருக்குது? சிஐஎஸ்எஃப் யார் கையில் இருக்குது? நேவி யார் கையில் இருக்குது? கோஸ்ட் கார்டு யார் கையில் இருக்குது? பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் யார் கையில் இருக்குது? எல்லாம் மோடி கையில் இருக்குது. சரி, மோடி கையில் இருக்குது, அவர் சரியாக தான் இருக்கார். மோடியோடைய நண்பர் அதானியுடைய துறைமுகமான குஜராத்தில் இருக்க கான்லா துறைமுகம், முத்ரா துறைமுகம், இந்த 2 துறைமுகத்திலையும் எத்தனை லட்சம் கோடி போதைப் பொருளை பிடிச்சிருக்காங்க. அதெல்லாம் எங்கே இருக்குது? இப்போது கிருஷ்ணாப்பட்டினம்ட்டு நெல்லூர் பக்கத்தில் ஒரு துறைமுகம் இருக்குது. அது யாருடைய துறைமுகம்? எங்கேருந்து தமிழ்நாட்டுக்கு அந்த போதைப் பொருட்கள் இறக்குமதி செய்யப்படுகின்றன?
ஆப்கானிஸ்தான்லேருந்து குஜராத் வருது, குஜராத்திலிருந்து கான்லா முந்த்ரா துறைமுகத்து மூலமாக கிருஷ்ணாபட்டினம் துறைமுகம் வருது, கிருஷ்ணாபட்டினம் துறைமுகத்திலிருந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வருது. இது யார் பொறுப்பு? இங்கே நேத்திக்கு கூட மதுரை உயர்நீதிமன்றம் தமிழ்நாட்டு காவல்துறைக்கு பாராட்டு தெரிவிச்சுக்கு, தமிழ்நாடு அரசுக்கு. உடனே வழக்கு போடுறீங்க, பிடிக்கிறீங்க, இன்னும் இதை ஊக்கப்படுத்துங்கள். ஆகையால உண்மையை தானே பேசணும். ஆனால் அதே நேரத்தில் கவலை அளிக்கிறது. இதெல்லாம் இன்னும் தீவிரமாக கட்டுப்படுத்தணும். இந்த போதைப் பொருட்கள் இளைஞர்களுடைய வாழ்கெல்லாம் மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறுவதற்கு விடக்கூடாது. இதெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. அதில் தான் நாம் கடந்து போயிட முடியாது. நன்றி, தேங்க்யூ. Taste the Daily.